அங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, செடியெல்லாம் சின்ன கவரில் இருக்கிறதெல்லாம் பெரிய ஜாடியில் கவரில் மாற்ற போகிறதான் பார்க்கலாம். பாருங்கள் மாற்றி எப்படி வைக்கணுன்ட்டு. இப்போ இதுக்கு உரம், சாணி குப்பை, மக்கி போன குப்பை, எருவு எல்லாம் கலந்து மண் செம்மண்ணில் கலந்துருக்கு. இப்போ கலந்துருக்கிறதையும் இப்போ போட்டு இந்த கவரில் போட்டு எப்படி மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். தொட்டியில் சின்ன கவரில் இருந்தால் வேர் கொஞ்சம் நல்லா இறங்காது, நல்லா வராது. அப்படிங்கிறதுக்காக ஜாடியில் மாற்றி வைக்கிறோம். இந்த மண் அள்ளி போட்டு கவர், சின்ன கவரில் இருக்கிறத பெரிய ஜாடியில் மாற்றுறோம் பாருங்கள். அப்படி வைக்கும்போது அப்படி நேராக வச்சு வைக்கணும் பாருங்கள். அப்படி வச்சு அப்படி கரெக்டாக நேராக வச்சு அந்த மண் ரொம்ப அடியில் இருக்கிறது களிமண் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிச்சுட்டு அப்படி வைக்கணும். மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கணும். எருவு நல்லா மக்கி போன குப்பையாக இருக்கணும். அது செம்மண்ணில் கலந்து இப்படி போட்டு இப்படி வச்சோம்னா செடி நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்க செடியை லைட்டாக குச்சி ஊண்டி அப்படியே கட்டி விட்டுறணும். இதை இப்போ போட்டு வச்சுட்டு தூக்கி ஒன்றா அடுக்கிட்டு அதுக்கு அந்த வளைஞ்சிருக்க செடிக்கெல்லாம் அப்படி குச்சி வச்சு ஊண்டி விடணும். பாருங்கள், எருவு எல்லாமே கலந்துருக்கு. க்ளீனாக கலந்து மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கணும். அப்படி கெட்டியாக இருக்கக்கூடாது. மண் களிமண் மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்படி அழுத்தினோம்னா செடி பழுத்துக்கிறோம். மண் நல்லா பொது பொதுன்னு இருந்துச்சுன்னா செடி நல்லாயிருக்கும். நான் வெட்டி கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கலக்குறாங்க பாருங்கள். அப்படி மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கணும். இப்படி அடியில் கொஞ்சம் மண் போட்டு நல்லா பொது மண்ணை போட்டு அடுத்து கவர் எடுத்து அப்படி லைட்டாக அந்த கவர் கிழித்து தனியாக எடுத்துடணும். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு கீழே மண் ரொம்ப அதிகமாக இருக்கிறத கீழே இருக்கிறத அப்படியே வச்சு பொது பொதுன்னு இருக்க மண்ணள்ளி போட்டு அப்படியே நேராக வச்சு விடணும். அப்படி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது கிளையும் வரும், நல்லாவும் இருக்கும். செடி சீக்கிரமாக நல்லாயிருக்கும். கவர் மாற்றாமல் வச்சோம்னா அது ஏனோ தானோன்னு நல்லாவே வராது. செடி நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்துதான் இருக்குது. பாருங்கள், நிறையா மண் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, களிமண் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிச்சிருவாங்க. அந்த மண்ணை எடுத்துட்டு ரொம்ப வேறுக்கிற பிச்சு போட்டுறக்கூடாது, பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும். இந்த பொது மண்ணில் வச்சோம்னா நல்லா வந்துடும். இதில் எருவு, கொக்கோப்பிட்டு எல்லாமே கலந்துருக்கு இந்த மண்ணில். போட்டு வைக்கிறோம் பாருங்கள். போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். கொக்கோப்பிட்டு, எருவு, மக்கி போன எருவு போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா கலந்து விட்டு அப்புறமே போட்டோம்னாத்தையும் செடி நல்லா எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் வரும். இந்த செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே, ரோஸு எல்லா செடிக்குமே இப்படி தான் போட்டு வைக்கணும். போட்டு வச்சோம்னா செடி நல்லாவே இருக்கும். இந்த போடுறாங்க பாருங்கள், இதே மாதிரியே போட்டு வைங்க, செடி நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் எந்த செடி நட்டாலும் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா செடி நல்லாவே இருக்கும், எந்த ஃபால்ட்டும் வராது.
எப்படி வைக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே வச்சிங்கன்னா செடி வந்து எந்த ஃபால்ட்டும் வராது, நல்லாயிருக்கும். வாங்கி அப்படியே சின்ன கவர்லேயே அப்படியே வச்சோம்னா செடி நல்லா தரமாகவும் வராது, நல்லாவும் இருக்காது. நாங்களே இப்போ விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் இப்படி மாற்றி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம கடையில் ஆளுங்க நிறையா வேலை செய்கிறாங்க. இதே மாதிரி கவர் பூரா மாற்றி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாற்றி வைக்கணும்.